இங்க காஃபி குடிச்சிட்டு இருந்த ஒரு லேடியோட நாக்கு திடீர்னு பெருசாக ஆரம்பிச்சிடுது. இத பார்த்த கூட இருந்த ஃப்ரெண்டு பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இது ஏதாச்சும் அலர்ஜினால வந்திருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனை உடனே போட்டு விடுறாங்க. போட்டதும் சரியாகும்னு பார்த்தா அந்த நாக்கு இன்னும் பெருசாக ஆரம்பிச்சிடுது. அதனால உடனே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி இந்த சிச்சுவேஷனை சொல்றாங்க. கால்ல இருந்த லேடியும் 10 நிமிஷத்துல ரெஸ்கியூ டீம் அங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்காக ஒவ்வொரு முயற்சியா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இத பத்தி நெட்ல எல்லாம் போட்டு பாக்குறாங்க. இது அலர்ஜி மாதிரி எதுவுமே தெரியல. அதனால அந்த லேடியோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்க இந்த லேடியும் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட பத்தி என்கிட்ட புறணி பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கையில அவருடைய வெட்டிங் ரிங் இருந்திருக்காது. அதனால இவங்க அவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, வேற கல்யாணம் பண்ணிக்க போறாரு போலன்னு சொல்லி இவங்க கிட்ட புறணி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காஃபி குடிக்கலான்னு வரும்போது தான் நாக்கு வீங்கி இருக்கும். இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நாக்கு ரொம்ப வீங்கினதுனால மூச்சு விட முடியாம மயங்கி போயிடுறாங்க. அந்த நேரம் இவங்க யார பத்தி புறணி பேசிட்டு இருந்தாங்களோ அந்த ஆள் அங்க வராரு. இவங்க இப்படி மயங்கி போயிருக்கிறத பார்த்ததும் பயங்கரமா பதறி போயிடுறாரு. அப்ப எமர்ஜென்சி கால்ல இருந்த லேடி இவர்கிட்ட அவங்க மூச்சு விடுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்டாவை சொருவி விடுங்கன்னு சொல்ல இவரும் அதே மாதிரி பண்றாரு. ஆனாலும் கண் முழிக்க மாட்டாங்க. அப்ப கன்னத்துல கிள்ளி விட சொல்றாங்க. இவரு கிள்ளி விடுறாரு. உடனே முழிச்சுக்கிறாங்க. அந்த நேரம் அங்க ரெஸ்கியூ டீமும் வந்துடுறாங்க. இவங்களும் காப்பாற்றப்படுறாங்க. ஆனா கடைசியா தான் தெரியுது இவருக்கு டிவோர்ஸ் எல்லாம் ஆகல. இவருடைய வெட்டிங் ரிங் இந்த ரெஸ்டாரண்ட்ல தொலைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அதை எடுக்கிறதுக்காக தான் இப்போ வந்திருப்பாரு. இந்த மாதிரி அடுத்தவங்களை பத்தி புறணி பேசுறவங்களுக்கு இப்படிதான் நடக்குமோ என்னமோ. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.